Dear students, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ரிலேட்டிவ் வெலாசிட்டி ப்ராப்ளம்ஸ் ஹவு டு சால்வ். அதுவும் வந்து சிம்பிளஸ்ட்டு சுச்சுவேஷன்ஸ் தான் பார்க்குறோம் இப்போது. தட் இஸ் ரிலேட்டிவ் வெலாசிட்டி, ரெண்டு பார்ட்டிகல் மூவிங் அலாங் த சேம் ஸ்ட்ரெயிட் லைன், போத் ஆஃப் தம் ஆர் மூவிங் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி சுச்சுவேஷன்ஸ். அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். லேட்டர் ஆன் டிஃப்ரெண்ட் வீடியோஸில் ஆஸ் வி கோ அலாங் நம்ம டஃபர் லெவல்ஸ் ஆஃப் ரிலேட்டிவ் வெலாசிட்டி சுச்சுவேஷன்ஸ் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வித் ஆக்சலரேஷன், மூவிங் வித் ஆக்சலரேஷன் along the same straight line in two particles, அதை பார்ப்போம். அப்புறம் then we will go on to moving on a plane, that is xy directionsல moving on a plane. அப்போ நம்ம வெக்டர் கூட டீல் பண்ண வேண்டியதாக இருக்கும். ரிலேட்டிவ் வெலாசிட்டி கான்செப்ட், டூ பார்ட்டிகல் மூவிங் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் வித் டிஃப்ரெண்ட் வெலாசிட்டிஸ் அண்ட் ஆல்சோ பாசிபிளி டிஃப்ரெண்ட் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன்ஸாக இருக்கலாம், வேரியபிள் ஆக்சலரேஷன்ஸும் இருக்கலாம் டஃபர் லெவல்ஸ். ஸோ அதெல்லாம் நம்ம போக நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம தேர்ஃபோர் நம்ம இப்போ வந்து பேசிக் லெவல் ரிலேட்டிவ் வெலாசிட்டி, டூ பார்ட்டிகல்ஸ், சேம் ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன், கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி சுச்சுவேஷன் பார்க்குறோம். இப்போ சரி, இப்போ வந்து அஸ்யூம் தட் ஒரு பஸ்ஸு ஒன்று, திஸ் இஸ் பஸ் அண்ட் பஸ் இஸ் மூவிங் வித் அ வெலாசிட்டி, நான் சொல்கிறேன் v ஆஃப் பஸ் ஈக்குவல் டு 50 மீட்டர்ஸ் பர் செகண்ட் சொல்லி சொன்னேன்னா தென் வாட் இஸ் இட் வித் ரெஃபரன்ஸ் டு, வித் ரெஸ்பெக்ட் டு எதை வச்சுன்னு நம்ம இந்த வெலாசிட்டி b 15 சொல்கிறோம் அப்படின்னா we say it is absolute velocity of the bus. அப்படின்னா என்ன அர்த்தம்னா வித் ரெஸ்பெக்ட் டு எர்த்து. ஏன்னா எர்த்து வந்து ஸ்டேஷனரி, அட் ரெஸ்ட் இருக்குது. அட்லீஸ்ட் நம்ம ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங் எர்த் இஸ் நாட் அட் ரெஸ்ட், பட் ஈவன் தென் நம்ம வந்து நம்மளுடைய சிலபஸில் ஃபிசிக்ஸ் கான்செப்ட் அட்லீஸ்ட் ஃபார் மெக்கானிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம எர்த் இஸ் அட் ரெஸ்ட், பர்மனன்ட் ரெஸ்ட் சொல்லிட்டு நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கிறதுனால தென் வென் வி சே வெலாசிட்டி ஆஃப் பஸ் இஸ் 50 அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம ஸ்டேஷனரி எர்த்துக்கு ரெஸ்பெக்ட், தட் வித் ரெஸ்பெக்ட் டு, வித் ரெஃபரன்ஸ் டு, வித் ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் அட்டாச் டு எர்த், as viewed by earth, as viewed by all objects which are at rest on earth. For example, இப்போ ஒரு ட்ரீ வந்து attached to earth, அதனால் வந்து with respect to the tree also it is 50. அதே மாதிரி சப்போஸிங் நீ ரோட் சைடில் நீ நின்றுந்தேன்னா with respect to when you view the bus, its velocity will be 50. So then this is what we say when you don't say anything. இல்லைன்னா கரெக்டாக போடணுன்னா என்ன பண்ணணும், we bus ரிலேட்டிவ் டு எர்த், அது வந்து என்ன பண்ண ஸ்ட்ரோக் எர்த் அப்படின்னு போட்டோம். போட்டானா என்ன அர்த்தம்னா வித் ரெஸ்பெக்ட் டு எர்த்னு அர்த்தம். இதை நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம எர்த்து நம்ம போட தேவையில்லை, அதனால் இதை நம்ம ட்ராப் பண்ணுறோம். ட்ராப் பண்ணிட்டு வி சே இட் இஸ் ஆப்சல்யூட் வெலாசிட்டி, இல்லைனா சிம்பிளி வெலாசிட்டி தான். ஓகே, இப்படின்னு சொல்கிறோம் நம்ம. இப்போ சப்போஸிங் நவ் இதே ஸ்ட்ரெயிட் லைன், ஓகே நவ் இதே ஸ்ட்ரெயிட் லைனில் பஸ்ஸு போகிற இதில் சப்போஸிங் யூ ஆர் இன் அ கார், ஓகே திஸ் இஸ் நவ் சி கார், அண்ட் தென் யுவர் கார் இஸ் கோயிங் வித் வெலாசிட்டி விசி ஈக்குவல் டு 10 மீட்டர் பர் செகண்டில் போச்சு, அதே டைரெக்ஷனில் போகிறது, ஓகே டுவர்ட்ஸ் ரைட்டு போச்சு அப்படின்னா தென் பை தி வே நம்மளுடைய கன்வென்ஷன் என்ன, சப்போஸிங் நம்ம ரைட் சைடு இஸ் பாசிட்டிவ் எடுத்துட்டான்னா என்ன அர்த்தம், இது வந்து இதுவும் +50, இதுவும் +10. ஓகே, சப்போஸிங் இப்போ நெகட்டிவ் டைரக்ஷன், சப்போஸிங் இந்த கார் இப்படி போயிருந்தது அப்படின்னா அது நம்ம -10 சொல்லிட்டு எடுத்துப்போம். ஓகே ஃபைன், இப்போ சத்திக்கு நம்ம எப்போ +10 எடுத்துக்கலாம். இப்போ டைரக்ஷனில் போகிறது அப்படின்னா நவ் வாட் இஸ் த வெலாசிட்டி ஆஃப் த பஸ் ஆஸ் சீன் பை யூ. நீ வந்து காரில் உட்காந்து நீ அப்போ பஸ்ஸை பார்த்தான்னா we know it will be slightly less because 50 - 10 = 40. நமக்கு இது வந்து தெரியும், ப்ராக்டிக்கலாக நம்ம நிறைய தடவை நம்ம இதை பார்த்துருக்கோம். நம்மளும் அதே டைரெக்ஷனில் ஃபாஸ்ட்டாக போகும்போது பஸ்ஸு ஃபாஸ்டராக போச்சுன்னா கூட அது கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் தெரியும் இல்லையா. அதுக்கு என்ன காரணம்னா நம்ம வந்து we have to get subtract 10. That means velocity of bus relative to the car, with respect to car, with the reference frame attached to car, எல்லாம் ஒரே மீனிங். Also it means if, as if, இது important, as if the car is at rest. சப்போஸிங் கார் ரெஸ்ட்டில் இருந்தான்னா பஸ்ஸு எப்படி போகிற மாதிரி தெரியும் அப்படிங்கிறதுக்கு ஆஸ் இஃப் த கார் இஸ் அட் ரெஸ்ட் அப்படின்னா, பட் கார் இஸ் நாட் அட் ரெஸ்ட், கார் இஸ் மூவிங் வித் 10 இன் த ஃபார்வர்ட் டைரக்ஷன். ஒன் செக், யா ஓகே. இப்போ நம்ம கார் இஸ் மூவிங் வித் 10, அது எப்படி நம்ம ரெஸ்ட் சொல்லிட்டு நம்ம எப்படி சொல்கிறது அப்படின்னா we have to make the car to rest as if at rest அப்படின்னா, சப்போஸிங் நீ காரை இப்போ ரெஸ்ட்டு கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும், பேக் சைடு 10 வெலாசிட்டி அதுக்கு நீ அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணால் என்ன, +10 - 10 கேன்சல் ஆகி கார் வந்து 0க்கு வரா மாதிரி காமிக்கும், ஆஸ் இஃப் த கார் இஸ் அட் ரெஸ்ட். ஆனால் என்ன இதுன்னா காருக்கு -10 கொடுக்கும்போது அதை சுற்றி இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் நம்ம -10 அப்ளை பண்ணியே ஆகணும். நம்ம காருக்கு -10 கொடுக்கறதுனால எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் -10 கொடுத்தானே, பஸ்ஸுக்கும் -10 கொடுக்குறோம். அதனால் என்ன ஆகுது, இப்போது பஸ்ஸு வந்து 40 ஆகுது. அதுதான் இதனுடைய தாத்பரியம். என்ன அப்படின்னா என்ன பண்ணுறோம், வெலாசிட்டி ஆஃப் பஸ் ரிலேட்டிவ் டு கார் அப்படின்னா velocity of bus absolute 50 minus velocity of car absolute +10 போட்டானா 50 - 10 போட்டு நம்ம 40 போடணும். Now this is your velocity, relative velocityயோட டெஃபினேஷன் ஈக்குவேஷன். நமக்கு தெரியும், உங்களுக்கு எல்லாமே இது வந்து தெரிஞ்சது தான். இதை நான் இப்போ வந்து ஃபாஸ்ட் ரிவைஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஒரு குயிக் ரிவிஷன் ஆகுது. அண்ட் தென் சில ஃபைனல் பாயிண்ட்லாம் நீங்கள் வந்து கற்றுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதெல்லாம் இப்போ நம்ம ரிவைஸ் பண்ணுறோம். சரி ஓகே, இதுதான் வந்து தாத்பரியம். ஆஸ் இஃப் அப்படின்னா இப்போ என்ன ஆகுதுன்னா
இப்போ நம்ம கார் இப்போ வந்து ரெஸ்ட்டுக்கு வந்த மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணியும் அப்படின்னா அர்த்தம் இது வந்து கார் அட் ரெஸ்ட் அப்படின்னா தெர் இஸ் நோ வெலாசிட்டி ஜீரோவில் போகிறது அப்படி. அப்புறம் பஸ்ஸு இப்போ எதில் போகிறதுனா இது 50 இல்லை 40 போகிறதுன்னு சொல்லி கனெக்ட் பண்ணாங்கன்னா இப்போ நம்ம எல்லா டைப் ஆஃப் ப்ராப்ளமும் இப்போ ஈஸியாக நம்ம போட முடியும். ஏன்னா ஒரு இது ஒரே ஒரு பார்ட்டிகள் தான் மூவ் ஆகுது இப்போது. ஏன்னா காரை நம்ம ரெஸ்ட்டு கொண்டு வந்தாச்சு, பஸ்ஸை நம்ம குறைச்சாச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒன்லி சிங்கிள் பார்ட்டிகள் மூவிங் எது அது பஸ் ஒன்று தான் மூவ் ஆகுது. அதனால் எனி கைண்ட் ஆஃப் கொஷின் நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். 2 பார்ட்டிகள் மூவ் ஆச்சுன்னா தான் நமக்கு கொஞ்சம் ஸ்லைட்லி காம்ப்ளிகேட்டட் சுச்சுவேஷனாக இருக்குது, கன்ஃபியூஸ் ஆக சான்ஸ் இருக்குது கொஷின்ஸ் கேட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நவ் இனிஷியலி அட் t = 0, தட் இஸ் இந்த பொசிஷனில் வச்சுக்கேன். இந்த பொசிஷனில் இப்போ வந்து t = 0ல் இது வந்து டிஸ்டன்ஸ் வந்து லெட் அஸ் சே 500 மீட்டர்ஸ் இருந்தது வச்சுக்கோ. டிஸ்டன்ஸ் அட் திஸ் டைம் 500 மீட்டர்ஸ். ஓகேயா, தட் மீன்ஸ் 500 மீட்டர்ஸ் அட் t = 0. t is equal to 0ல இருந்திருக்கு. இப்போ வந்து கொஸ்டின் நான் இப்போ கேட்குறேன், இப்போது at what time t, now the distance car to bus distance will be equal to let us say 800 meters எப்போ ஆகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம ஈஸியாக போட முடியும். இப்போ எப்படி போட முடியும்னா, இப்போ நம்ம 0 வந்து காரை ரெஸ்ட்டு கொண்டாச்சு, பஸ்ஸு விச் மீன்ஸ் நவ் இந்த சிச்சுவேஷனில் பஸ் இஸ் ஹேவிங் அ வெலாசிட்டி ஆஃப் 40 அப்படின்னா கார் ஒரே பாயிண்ட்டில் நிற்க போகிறது. ஏன்னா பிகாஸ் 0 கொண்டு வந்தாச்சு எதை வெலாசிட்டியை. அப்படின்னா இனிஷியலாக 500 இருந்திருக்கு, அப்புறம் 800 எப்போ வரும்னா இது வந்து இன்னும் ஒரு 300 ஜாஸ்தி போகும்போது வரும். அப்படின்னா 300 டிவைட் பை 40 இஸ் ஹவு மெனி இஸ் ஈக்குவல் டு 7.5 செகண்ட்ஸ். 7.5 செகண்ட்ஸில் காருக்கும் பஸ்ஸுக்கும் இடைவெளி வந்து 800 மீட்டர்ஸாக இருக்கும். ஈஸியாக போட முடியும் பிகாஸ் நம்ம இப்போ ஒரே ஒரு பார்ட்டிகள் தான் மூவ் ஆகிற மாதிரி கணக்கு ரொம்ப சிம்பிளாக போயிடுது. ஓகேயா, ஸோ இதுதான் ரிலேட்டிவ் வெலாசிட்டி அலாங் ஒன் டைமென்ஷன், தட் அலாங் ஸ்ட்ரெயிட் லைன் as well as it is a constant velocity situation. Acceleration involve வெலாசிட்டினால இப்போ நம்ம ஸ்லைட்லி சிம்பிளர் calculation வைஸ். சரி, ஓகே. இப்போ வாட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆர் லைக்லி டு பி எக்ஸ்பெக்டட் அப்படின்னா 3 டைப் ஆஃப் பாப்புலர் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்டட். இது வந்து திஸ் இஸ் பாப்புலர் எக்ஸாம்பிள்ஸ். இதுதான் எக்ஸாமில் வரணுங்கிறது கிடையாது. நீட்டோ இல்லை JEE மெயினோ டிஃப்ரெண்ட் டைப்ஸை கூட கேட்கலாம். பட் தென் வெரி ஆஃபன் நமக்கு இது பாப்புலர் டைப் ஆஃப் ஸ்டாண்டர்ட் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இந்த இதில் தான் வரும், இந்த சுச்சுவேஷனில் வரும். என்ன சுச்சுவேஷன் சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சுச்சுவேஷன் வந்து பஸ்ஸு கார் இப்போ நம்ம பேசின மாதிரி தான் அது. டேக் ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, இன்னொரு ப்ராக்டிஸ்க்கு நம்ம வந்து இன்னொரு கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ஓகே, பஸ்ஸு கார் அட் t = 0 கார் இங்கே இருக்குது 10 meters per second ஸ்பீடில் போயிட்டு இருக்குது. அண்ட் தென் பஸ்ஸு இங்கே இருக்குது 40 meters per second. ரெண்டுமே ரைட் ஹேண்ட் சைட் போட்டால் ரெண்டும் பாசிட்டிவ் சைன் எடுத்துக்கலாம். அப்புறம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தான் இந்த டயத்தில் 0ல் டைம் t0 600 meters இருந்திருக்கு. இப்போ நம்ம கொஸ்டின் பார்க்கலாம். at what time t, okay, at what time t the gap between them will be 1500 meters. எப்படி போகிறதுனா இப்போ நம்ம போட்ட மாதிரி தான். இப்போ என்ன போட போகிறோம், இப்போது சொல்யூஷன் ரிலேட்டிவ் டு கார் நம்ம இப்போ எடுத்துக்க போகிறோம். அப்படின்னா என்ன, எதை வேணால் பண்ணலாம். ஆக்சுவலாக பஸ்ஸையும் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு காரை நம்ம வந்து கொடுக்கலாம். ஓகே, அதையும் நான் வந்து போட்டு காமிக்கிறேன். 2 1 தான், எதை வேணால் எடுக்கலாம். பிகாஸ் 2 பீஸ் இருக்குது, 2 மூவ் ஆகுது. ஏதாவது ஒன்றை நம்ம 0க்கு கொண்டு வரணும் வெலாசிட்டியை. அப்புறம் இன்னொன்று அனலைஸ் பண்ணான்னா சிம்பிளாக போயிடுது. எதை வேணால் கொண்டு வரலாம். இப்போ நம்ம வந்து கன்வீனியன்ட் கேஸ் நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம இப்போ வந்து காரை இப்போ நம்ம கொண்டு வரேன். ஏன் கன்வீனியன்ட் அப்படின்னு சொன்னோன்னா, ஜென்ரலாக வந்து நம்ம வந்து ரைட் சைடு பாசிட்டிவாக எடுக்கணும். ரைட் சைடு தான் மோஷன் எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ லெஃப்ட் எக்ஸ்ட்ரீமில் எது இருக்கோ அது 0 பண்ணான்னா ரைட் சைடு மோஷன் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கனால அதுதான் கன்வீனியன்ஸ் சொல்லணும். அதனால் கம்பல்சரியாக வந்து காரை தான் ரெஸ்ட் கொண்டு வரணும் அவசியம் இல்லை, பஸ்ஸையும் கொண்டு வரலாம். தட் இஸ் வெலாசிட்டி ஆஃப் கார் ரெஸ்பெக்ட் டு பஸ் அனலைஸ் பண்ணலாம். இந்த கேஸ் நான் என்ன பண்ணுறேன், இப்போது கார் அட் ரெஸ்ட்னா வெலாசிட்டி ஆஃப் பஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கார் இப்போ நவ் இது கொண்டு பி 40 மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் கார் 10. அதனால் இப்போது என்ன ஆச்சு, இப்போ காரை வந்து ரெஸ்ட்டு கொண்டு வந்தாச்சு, 0 கொண்டு வந்தாச்சு வெலாசிட்டியை. இது வந்து 40 - 10 30க்கு போகிறது. இப்போ என்ன கொஸ்டின், இப்போ முதல்ல 600 இருக்குது, இது வந்து எப்போ 1500 டிஸ்டன்ஸ் ஆகும் அப்படின்னா அனதர் 900 மூவ் ஆச்சுன்னா ஆகும். அதனால் 900 மூவ் ஆகிறதுக்கு என்ன இப்போ டைம் ஆகும் அப்படின்னா 40 போடக்கூடாது, 30 தான் போடணும். ஏன்னா இது 0 இது 30 அச்சீவ் பண்ணிட்டு 900 போகிறதுக்கு இல்லை. இங்கே இதை பார்த்துக்கோ, இப்போ என்ன வருது, 30 ஸ்பீட் இன்டூ டைம் ஈக்குவல் டு எவ்வளோ மூவ் ஆகணும், 900 மோர் மூவ் ஆகணும், ஈக்குவல் டு 30 இஸ் த ஆன்சர். ஓகேயா, தென் செகண்ட் கொஸ்டின் பாரு. பை தட் டைம் t, அது அந்த t ஈக்குவல் டு 30க்கு போது வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த பஸ் அப்படின்னா இப்போ என்ன கொஸ்டின், இப்போது ஃப்ரம் t ஈக்குவல் 0 t ஈக்குவல் 30 போது பஸ் டோட்டலாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிருக்கும் அப்படிங்கிற கொஸ்டின். இப்போ நம்ம என்ன பண்ணோம், பஸ் ட்ராவல் இஸ் நாட் வித் ரெஸ்பெக்ட் கார் இல்லை, எர்த்தில். அப்படின்னா என்ன, ஒரிஜினல் இதுக்கு போகணும். ஒரிஜினல் ஸ்பீடு 40ல் போயிட்டுருக்கு. அண்டு 30 செகண்ட்ஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்குன்னா 1200 டிஸ்டன்ஸ் போயிருக்கும், ஈஸியாக போட முடியும். ஓகேயா, சரி. இப்போ வந்து இந்த மாதிரி சிம்பிள் சுச்சுவேஷனில் இப்போ நம்ம ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஒன்று தான் போட்டு சால்வ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்கன்னா நாட் நெசசரி.
ரிலேட்டிவ் வெலாசிட்டி இல்லாமல் ஆப்சல்யூட் வெலாசிட்டி வச்சுன்னு கூட இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, தட்ஸ் வாட் ஐ கால் அஸ் லாங் மெத்தட். லாங் மெத்தட் சொல்லியிருக்கேன் தவிர, பட் ஸ்ட்ரிக்ட்லி இது ஒன்றும் இப்போ லாங் மெத்தட் இதுவும் ஷார்ட் மெத்தட் தான். இன்ஃபேக்ட் இதுவும் வந்து மோர் கன்வீனியன்ட் மெத்தட் ஆல்சோ. ஓகே, அது இப்போ பார்க்குறோம். இப்போ ஓகே, இன்னும் கொஞ்சம் சுச்சுவேஷன் T = 0, சி இங்கே கார் இங்கே இருக்குது, பஸ் இங்கே இருக்குது, டிஸ்டன்ஸ் பிட்வீன் 600. இது வந்து 10 ஸ்பீடில் போகிறது, இது 40 ஸ்பீடில் போகிறது வித் ரெஸ்பெக்ட் டு எர்த் எல்லாம். ஓகேயா? நவ் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி கேசஸில் இப்போ நம்ம வேகன ஒர்க் அவுட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஏற்கனவே டிஸ்டன்ஸ் ஒன்று காருக்கும் பஸ்ஸுக்கும் கேப் இருக்கிறதுனால நம்ம கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், நம்ம எக்ஸ் கோஆர்டினேட் சிஸ்டம் போகிறது வந்து பெட்டர். கன்ஃபியூஷன் நம்ம என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது மேக்ஸிமம் தட் இஸ் எக்ஸ்ட்ரீமில் இருக்கிறத நீ ஆரிஜினாக எடுத்துக்கோ. இப்போ ஓகே, அந்த எக்ஸ் ஆக்சிஸ் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் ரைட் டைரக்ஷன் எடுத்துக்கோ. எடுத்துட்டா என்ன அப்படின்னா, இது ஆரிஜின் தட் இஸ் x = 0 கோஆர்டினேட்டில் கார் இருக்குது. எப்போ இருக்குது? T = 0. அண்ட் தென் பஸ் எங்கே இருக்குது? எக்ஸ் கோஆர்டினேட் 600 இருக்குது இப்போ சத்திக்கு T = 0. இப்போ let us now write the equation of motion for car and bus separately. என்ன பண்ண போகிறோம் இப்போது? that is x coordinate of car equal to with time என்ன இருக்கும் இப்போது 0 plus 10 to time t second because 10 is the speed, that is b into t போட்டாச்சு. அதே மாதிரி x coordinate of b என்ன பண்ணுறோம்? பஸ்ஸுக்கு என்ன பண்ண போகிறோம்? ஏற்கனவே x coordinate is now 600 இருக்குது, plus 40 is the speed into time போட்டானா you get x coordinate. இது வந்து general equation, parametric equation with reference to time. What is equation of motion? What is x coordinate equations of motion for car and bus? ஆச்சு. இப்போ நம்ம கொஸ்டின் போகும். At what time t the gap between them will be 1500. கேப்னா என்ன அர்த்தம்? x coordinate what difference is, that is xb minus xc should be equal to 1500. அப்படின்னா என்ன பண்ண போகிறோம்? 600 plus 40t minus 10t should be equal to 1500 போட்டாச்சு. போட்டு சால்வ் பண்ணால் t = 30 வருது. இதே தான் இது போனதில் என்ன வந்தது, அதே தான் இது. ஓகே, வந்துச்சிங்க. அது வந்து ரிலேட்டிவ் வெலாசிட்டி கான்செப்டில் போட்டோம். இது நம்ம வந்து சிம்பிள் ரிலேட்டிவ் வெலாசிட்டி போடலாம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி கன்வீனியன்ட் என்னென்னா, நம்ம ஒன்று ரெஸ்ட்டு கொண்டு வரதுனால ஒரே ஒரு இதை மட்டும் பஸ்ஸை மட்டும் நம்ம பார்த்துட்டா போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்ம காருக்கும் ஈக்குவேஷன் போட்டு பஸ்ஸுக்கும் ஈக்குவேஷன் போட்டு போடணும். ஆனால் என்ன இதில் கன்ஃபியூஷன் கிடையாது. எஸ்பெஷலி நீ வந்து எக்ஸ் கோஆர்டினேட் ஈக்குவேஷன் போட ஆரம்பிச்சிட்டானா உனக்கு வந்து இந்த ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம் அண்ட் சிம்பிள் ஈக்குவேஷன் ரைட்டிங் ஆஃப் எக்ஸ் கோஆர்டினேட் ஈக்குவேஷன் எழுதுறது உனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. அதனால் நோ கன்ஃபியூஷன். தேர்ஃபோர் திஸ் ஆல்சோ இஸ் ஈக்குவலி குட். அப்புறம் தென் செகண்ட் பார்ட் என்ன, இப்போது பை தட் டைம் t = 30, what is the distance traveled by the bus? அப்படின்னா சேம் திங் ஆஸ் திஸ் ஒரிஜினல் திங். அப்சல்யூட் ஸ்பீட் என்ன 40 வித் ரெஃபரன்ஸ் டு எர்த். அதனால் 40 ஸ்பீடில் போகும்போது 30 செகண்ட் 1200 இருக்குது. இது வந்து அதே மெத்தட், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் மெத்தட் தான். ஓகேயா? நவ் இதுதான் வந்து தென் திஸ் இஸ் ஒன் டைப் ஆஃப் கொஸ்டின் வாட் ஆஸ்ட் இஸ் பஸ் கார் சுச்சுவேஷன். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்விம்மிங். ஓகே, ஸ்விம்மிங் கைண்ட் ஆஃப் சுச்சுவேஷனை இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போது இது வந்து ரிவர். ஓகே, ரிவர் வந்து இப்படி ப்ளூ ஆகிட்டுருக்கு. இது ரிவரோட ஸ்பீடு வந்து 10 m/s வச்சுக்கோ. அப்புறம் இது வந்து பேங்க்கில் 2 பாயிண்ட் A இருக்குது, B இருக்குது. இப்போ வந்து ஒரு ஸ்விம்மர் வந்து இந்த A பாயிண்ட்டுக்கு அக்ராஸாக ஆரம்பித்து B பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு மறுபடியும் ரிவர்ஸ் வந்து இப்படி வரான். ஓகே, இது வந்து ரிவர்ஸ் ஸ்பீடு இப்படி போகிறது. ஓகே, அண்ட் அவன் முதல்ல இது போகிறது வந்து டவுன் ஸ்ட்ரீம் பேர். ஏன்னா இஸ் கோயிங் அலாங் த கரண்ட் டைரக்ஷன், ரிவர் டைரக்ஷன் போட்டனால இது. அப்போ செகண்ட் பாயிண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன டேட்டா கொடுத்துருக்கு அப்படின்னா, இது வெலாசிட்டி ஆஃப் த ஸ்விம்மர் இன் ஸ்டில் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டில் ஸ்விம்மரோட ஸ்பீட் வில் பி 25 அப்படி கொடுத்தா என்ன, ரிவர் இஸ் நாட் மூவிங்னா ரிவர் அட் ரெஸ்ட்னா என்ன நான் சொல்லியிருக்கேன் போன எக்ஸாம்பிள். ஆஸ் இஃப் இஸ் ரெஸ்ட் நாட் ரிலேட்டிவ் டு ரிவர். இப்போ வெலாசிட்டி ஆஃப் மேன் ரிலேட்டிவ் டு ரிவர் இஸ் கிவன் ஆஸ் 25. இது டேட்டா வந்து யூஸ்வலாக கொஸ்டின் என்ன சொல்லுவாங்கன்னா, the velocity of the swimmer in still water is equal to 25 கொடுத்தாங்கன்னா that is called as relative to the river சொல்லி எடுத்துக்கணும். அதனால் இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ வந்து இப்போது டவுன் ஸ்ட்ரீம் போகும்போது அவனுடைய ஸ்பீடு என்னென்னா வெலாசிட்டி நவ் இஸ் லைக் திஸ். இப்போ நம்ம டெஃபினேட் பிரகாரம் இது என்ன, வெலாசிட்டி ஆஃப் மேன் வித் ரெஸ்பெக்ட் டு ரிவர் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் மேன் அந்த சப்ட்ராக்ட் வெலாசிட்டி ஆஃப் ரிவர் போடுறோம் இல்லையா. இப்போ அதை வந்து வெலாசிட்டி ஆஃப் ரிவர் இப்போ அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனான்னா என்ன, வெலாசிட்டி ஆஃப் மேன் ஆப்சல்யூட் வெலாசிட்டி ஈக்குவல் டு ரிலேட்டிவ் வெலாசிட்டி ப்ளஸ் வெலாசிட்டி ஆஃப் ரிவர் சொல்லிட்டு வரும், வருது இல்லையா. இப்போ வந்து இந்த ஈக்குவேஷனை இப்போ நம்ம அப்ளை பண்ணானா இந்த கேஸ் என்ன, இப்போ திஸ் இஸ் கிவன் as 25 and then when he is going along with the river current this is 25, this is 10 because both are plus. அதனால் 25 + 10 போட்டால் 35 ஸ்பீடில் அவன் வந்து போய் சேருவான். என்ன டிஸ்டன்ஸ் கட் பண்ணுவோம், 800 meters லைக் இது. வாட் இஸ் நாட் டைம் டேக்கன் 800 செகண்ட். இது வந்து என்ன வரும்னா, இப்போ என்ன வருது, இப்போ வந்து அவங்க டிஸ்பிளேக்கு வந்து 25 இந்த பக்கம் இருக்கும். இந்த மாதிரி எடுக்கணும் அவசியம் இல்லை, மைனஸ் போட்டுக்கலாம் இல்லை. பட் ஆனால் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்குது. என்ன பண்ணலாம், அவனுடைய ஸ்பீட் இப்போ ப்ளஸ் நம்ம இப்போ திருப்பி எடுத்துட்டானா, அப்புறம் ரிவர் ஆப்போசிட் பண்ணால் ரிவர் -10 வச்சுட்டானா அப்போ என்ன வருது, இப்போது இது வந்து +25 அந்த ரிவர் -10 போட்டால் என்ன வருது, வெலாசிட்டி ஆஃப் மேன் வித் ரெஃபரன்ஸ் டு எர்த் வெல் ஹி இஸ் ஸ்விம்மிங் கமிங் பேக் அப்படின்னா இது ஒரு 25 -10 போட்டால் 15 வருது. தேர்ஃபோர் நவ் வாட் இஸ் நோ த டைம் டேக்கன் ஃபார் கமிங் பேக் டைம்
800 அதே டிஸ்டன்ஸ் வந்து 800 டிவைட் பை 15 போகணும். இப்போ நேச்சுரலி இப்போ வந்து அகேன்ஸ்ட் கரண்ட் வரதுக்கு இப்போ டைம் ஜாஸ்தி ஆகுது, அலாங் வித் த கரண்ட் போகிறதுக்கு டைம் கம்மியாக வருது. ஓகே ஃபைன். தேர்ஃபோர் நோ டோட்டல் டைம் என்ன T1 + T2 800 ப்ளஸ் by 35 + 800 + 15. இப்போ third question என்ன, what is average velocity for entire journey? அது என்ன, total distance எவ்வளவு? 1600. 800 + 800 இங்கே போட்டனால 1600 is total time, total distance travel divided by what is T1 + T2, that is downstream time எவ்வளவு, upstream time எவ்வளவு, total time this is. therefore total distance by total time will give you average velocity for the journey. இதை நீ போட்டானா of course no, you get this formula also if you can remember it. This is not the same thing as equal distances covering with different speeds. That is என்ன, ஒரு distance 800 meters with the speed vm, another is 800 meters is with the speed vm dash. பட்டா என்ன, what is average velocity for the entire journey உனக்கு தெரியும். உனக்கு போன இதில் வீடியோவில் கூட நீ பார்த்துருக்க, நீ இது half of the reciprocals 1/v average கூட half of 1/v1 + 1/v2 போடுறோம் இல்லையா, அதே தான் இங்கேயும். ஓகே, போட்டால் உனக்கு என்ன வருது, உனக்கு 21 வருது. உனக்கு டோட்டல் டைம் என்ன, இதுதான். ஓகேயா, therefore now this is no second situation, swimming downstream upstream. Then we go to the third situation. இது என்ன அப்படின்னா, இது வந்து எஸ்கலேட்டர். எஸ்கலேட்டர் எல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இது வந்து மூவிங் ஸ்டெப்ஸ். ஓகே, ஏர்போர்ட்டு மற்றபடி மெட்ரோ ஸ்டேஷன் எல்லாத்துலேயும் உனக்கு வந்து பஸ் ஸ்டாண்ட் எல்லாத்துலேயும் இது வந்து இருக்கலாம். இது என்ன இதுனா, ஸ்டெப்ஸ் வந்து மூவிங் அந்த கேரியிங் யூ அப்வர்ட்ஸ். சரி, இதில் வந்து என்ன அர்த்தம்னா, இப்போ வந்து சப்போஸிங் நவ் இதுலேயும் வந்து நீ வந்து வெலாசிட்டி ஆஃப் மேன் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ்கலேட்டர் அப்படின்னா, ஆஸ் இட் எஸ்கலேட்டர் இஸ் ரெஸ்ட். ஓகே, இது வந்து இதே கான்செப்ட் ஸ்டில் வாட்டர் ஸ்பீடு மாதிரி தான் இதுவும். ஸ்விம்மர் இன் ஸ்டில் வாட்டர் ஸ்பீடு கொடுத்தா என்ன அர்த்தம், வெலாசிட்டி ஆஃப் ஸ்விம்மர் வித் ரெஸ்பெக்ட் டு ரிவன் சொல்கிற மாதிரி, இந்த கேஸில் வெலாசிட்டி ஆஃப் மேன் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ்கலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வெலாசிட்டி ஆஃப் மேன் ஸ்ட்ரோக் எஸ்கலேட்டர். அப்புறம் வெலாசிட்டி எஸ்கலேட்டர் அதோட வில் கன்வேயர் மூவ் ஆகிற ஸ்பீடு. ஓகே, ரெண்டும் சேர்த்து இஸ் அ வெலாசிட்டி ஆஃப் மேன் வென் இஸ் கோயிங் அப்வர்ட்ஸ். ஓகே, அப்வர்ட் டைரக்ஷனில் போனால் என்ன, அப் ஜர்னி போனான்னா this is now the actual speed which is with respect to earth இது வருது. இது வந்து டிட்டோ ஆஸ் த ஸ்விம்மிங் கேஸ் மாதிரி தான். இது ஒன்லி திங் என்ன, இந்த ஸ்லோப்பில் டிஸ்பிளேஸ்மெண்ட் பதில் இது வந்து அலாங் எடுத்துக்கலாம் நம்ம. அதனால் வந்து உனக்கு சப்போஸிங் உனக்கு எஸ்கலேட்டர் ப்ராப்ளம் உனக்கு கன்ஃபியூசிங்காக இருந்ததுன்னா, இது சிம்பிளாக நீ வந்து ஸ்விம்மிங் டவுன் ஸ்ட்ரீம் அப் ஸ்ட்ரீம் அதே கன்சிடர் பண்ணிக்கலாம். என்ன பண்ணிக்கலாம், வெலாசிட்டி ஆஃப் மேன் ஆன் எஸ்கலேட்டர்னா, எஸ்கலேட்டர் ரெஸ்ட்டில் இருக்கும்போது மேனோட கிளைம்பிங் ஸ்பீடு தான் இது. அப்புறம் எஸ்கலேட்டர் பெல்ட் மூவ் ஆகிற ஸ்பீடு இது. இப்போ நம்ம யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட் என்ன, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் போய் நம்ம போய் நிற்போம், அப்புறம் வந்து எஸ்கலேட்டர் போகும். அது வந்து என்ன, இது எஸ்கலேட்டர் ஸ்பீடு டைம் அப். அப்புறம் இன்னொரு மெத்தட் என்ன, எஸ்கலேட்டர் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு, ஒர்க் பண்ணல அப்படின்னா நம்ம வந்து கிளைம் பண்ணி போவோம் இல்லை, எஸ்கலேட்டர் ரெஸ்ட்டில் இருக்கும்போது அதனுடைய வெலாசிட்டி இது. ஓகே, இப்போ நம்ம வந்து இப்போது ஜென்ரலாக நம்ம நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப்பில் குதிச்சுட்டு நம்ம வந்து ஓடி போவோம். இது மாதிரி ஸ்டெப் மேலே நம்ம வந்து ஓடி போவோங்கிற கூட நடந்து போகிறோம் வச்சுக்கோ. ஓகே, தட் இஸ் இந்த ஸ்பீடில் நம்ம வந்து நடந்து போவோம். எஸ்கலேட்டரும் மூவ் ஆகும். அப்படின்னா என்ன வருது, டோட்டல் ஸ்பீடு என்ன வருது, அப்போ வித் எர்த்லேருந்து போகும்போது உன்னுடைய ஸ்பீடு இது திஸ் ப்ளஸ் திஸ். ஓகே, இப்போ இதுதான் உன்னுடைய 3 ஸ்பீடு. இப்போ நம்ம இதை என்ன பண்ணுவோம், இப்போது யூஷுவல் மெத்தட் ஆஃப் யூஸிங் என்ன, இப்போது டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை ஈக்குவல் டு எஸ், அண்ட் தென் நீயும் மூவ் ஆகிற, அண்ட் தென் இதுவும் மூவ் ஆகுது அப்படின்னா இது இஸ் த டைம் டேக்கன். ஓகே, இது வந்து ஒரே மாதிரி. இது வந்து நீ வந்து ஸ்விம்மிங்கு நீங்கள் கம்பேர் பண்ணான்னா கரண்ட்டு மூவ் ஆகுது, நீ மூவ் ஆகிற, அதனால் இது வந்து திஸ் ப்ளஸ் திஸ் போட்டு டவுன் ஸ்ட்ரீம் போகிற இல்லையா, அதே தான் இது. ஓகே, டவுன் ஸ்ட்ரீம் டைம். அப்புறம் இதுன்னு இது அப்படி நீ இப்போ வந்து கீழே இறங்கி வரேன் வச்சுக்கோ, மேலே கீழே இறங்கி வந்தேன்னா ஒன் ஸ்பீடு இங்கே இருக்குது. தட் இஸ் வித் ரெஃபரன்ஸ் டு மேன் வித் ரெஃபரன்ஸ் எஸ்கலேட்டர் இது மைனஸ் என்ன, உனக்கு ஆப்போசிட்டில் உனக்கு எஸ்கலேட்டர் போச்சுன்னா உனக்கு என்ன ஆகுது, உனக்கு திஸ் இஸ் நோ எஸ்கலேட்டர் ஸ்பீடு, அதனால் உனக்கு டைம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். இது வந்து அப்ஸ்ட்ரீம் இதில் ரிவரில் போகிற மாதிரி அந்த அதே கான்செப்ட். இப்போ டோட்டல் டைம் T1 + T2. ஓகேயா, இப்போ ஆஸ் ஐ செட், உனக்கு சப்போஸிங் எஸ்கலேட்டர் உனக்கு ப்ராப்ளம் உனக்கு கன்ஃபியூசிங்காக இருந்ததுன்னா ரிவரில் அசியூம் பண்ணுற மாதிரி நினச்சிக்கோ, ஆட்டோமேட்டிக்காக உனக்கு கன்ஃபியூஷன் உனக்கு ஈஸி ஆகிடும். சரி, இப்போ வந்து இது வரைக்கும் நம்ம எல்லா இதையும் பார்த்துட்டு இப்போ நம்ம ஒரே ஒரு 3 கார்ஸ் ப்ராப்ளம் நான் உனக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன் உனக்கு. இது 2 காராக இருந்தாலும் 3 காராக இருந்தாலும் 4 காராக இருந்தாலும் அப்ரோச் என்னென்னா 2 at a டைம் எடுத்துக்க போகிறோம். ஒன்று ரெஸ்ட்டுக்கு நம்ம வந்து பண்ண போகிறோம், நெகட்டிவ் வெலாசிட்டி கொடுத்துட்டு, இன்னொன்று தேர்ஃபோர் வித் ரெஸ்பெக்ட் டு த ரெஸ்டிங் இது ஆப்ஜெக்ட்டுக்கு எடுக்க போகிறோம். 2 அனலைஸ் பண்ண போகிறோம். 3 காராக இருந்தால் டிபெண்ட் ஆப் அந்த கொஸ்டின் கேட்ட மாதிரி நம்ம வந்து இதை வந்து மாற்றிப்போம், சிச்சுவேஷனை மாற்றிப்போம். எந்த கார் வித் ரெஃபரன்ஸ் எந்த கார்னு சொல்லிட்டு அதை நீ வந்து அப்பப்போ நீ வந்து மாற்றிக்கலாம் ஈஸியாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 3 கார் இருக்குது, ஒன்று ஏ கார், பி கார், சி கார். ஓகே, இது இப்போ வந்து ஏ கார் 50 meters per second போகிறது,
அப்புறம் பி கார் வந்து ரிவர்ஸ் டைரக்ஷனில் 10 மீட்டர் பர் செகண்டில் போகிறது. அப்புறம் சி கார் ஃபார்வர்ட் டைரக்ஷனில் 30 போகிறது. ஓகே, இனிஷியல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் 600 மீட்டர் 1200 மீட்டர் கொடுத்துருக்கு. இப்போ அட் டைம் t = 0. இப்போ வந்து கொஷின்ஸ்லாம் இப்போ கேட்குறாங்க. when the gap between A and B is 900 மீட்டர். இப்போ 600 இருக்குது, 900க்கு போகும்போது அந்த டயத்தில் வாட் இஸ் த கேப் பிட்வீன் பி அண்ட் சி, பி அண்ட் சிக்கு நடுவில் இருக்கிற கேப் வந்து என்னவாக இருக்கும்? இதுதான் கொஷின் நம்பர் 1. சரி, நம்ம இப்போ 1 by 1 நம்ம அட்டாக் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து சொல்யூஷன் ஃபார் கொஷின் நம்பர் 1. இப்போ என்ன பண்ண ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஏ அண்ட் பி நம்ம இப்போ முதல்ல கேப் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் இல்லையா? அதனால் கன்வீனியன்ட்லி நான் சொன்ன மாதிரி எதை வேணால் ரெஸ்ட்டு கொண்டு வரலாம், ஏஓ பிஓ. இப்போ நமக்கு இதுக்கு தேவை ஏ அண்ட் பி அனாலிசிஸ். அப்படின்னா ஏ அண்ட் பியை பற்றி இப்போ நீ கொண்டு வாங்க, சிஏ இப்போ செதுக்கு நீ இப்போ தள்ளி போடு, என்ன அதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்படாத. இப்போ வந்து ஏ அண்ட் பி நீ முதல்ல இப்போ நீ பார்த்து வைப்போம். ஏ அண்ட் பி 2 கார் ப்ராப்ளம். இதில் என்ன பண்ணுவோம், நம்ம கன்வீனியன்ட் நம்ம ஏ ரெஸ்ட்டுக்கு எடுக்கிறோம். லெஃப்ட்டில் இருக்கிற ரெஸ்ட் எடுத்தால் நமக்கு வந்து அனாலிசிஸ் உனக்கு பாசிட்டிவ் டைரக்ஷன் சைன் கன்வென்ஷன் உனக்கு சிம்பிளாக இருக்கனால தான் நான் உனக்கு சொல்கிறேன் உனக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம், ஏ ரெஸ்ட்டு கொண்டு வரோன்னா என்ன, ஏ வெலாசிட்டி 0 ஆகணும்னா என்ன பண்ணணும், -50 போட்டதுனால பி நம்ம -50 பேக் சைடு போட்டதுனால என்ன ஆகுது உனக்கு, -10 -50 போட்டு -60 பேக் சைடில் பி வந்துடுது. இப்போ நோ சிச்சுவேஷன் இஸ் நோ ரெடியூஸ்டு இந்த பொசிஷன். என்ன பொசிஷன் இப்போது டைம் t = 0, ஏ வந்து ரெஸ்ட்டில் இருக்குது, பி வந்து 60 டுவர்ட்ஸ் ஏ மூவ் ஆகுது. இப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் 600 இருக்குது. என்ன கொஸ்டின், 900 போச்சுன்னா அப்படின்னா என்ன அர்த்தம், இது கிட்ட வரும்போது எப்படியும் குறைய போகிறது. அதனால் இது பி வந்து ஏ தாண்டி போய் 900 போனால் தான் இந்த சிச்சுவேஷன் வரும். தட் மீன்ஸ் இப்போ வந்து ஏ இப்போ அங்கேயே இருக்குது, என்ன வெலாசிட்டி நம்ம 0 கொண்டு வந்துட்டோம். அதனால் பி வந்து 60 ஸ்பீடில் வந்து போச்சுன்னா எப்போ 900 இருக்கும் கேப் அப்படின்னா, இந்த மாதிரி 900 பி வந்துச்சுன்னா 900 வந்துச்சுன்னா அப்போ தான் இது டைமு. ஓகே, அப்படின்னா எந்த டைம் என்ன, அப்போ 60 ஸ்பீடில் 600 900 1500 போகிறதுக்கு என்ன, இது ஒரு 25 செகண்ட்ஸ் ஆகுது. ஓகே, அது ஃபஸ்ட்டு இது கொஸ்டினுக்கு திஸ் நோ ஆன்சர் ஆன்சர் இன்னும் வரல. பிகாஸ் கொஸ்டின் கேட்டது வந்து டி கிடையாது, டைம் கிடையாது. அட் த டைம் வாட் இஸ் த கேப் பிட்வீன் பி அண்ட் சி, அந்த டைம் 25ல் கேப் பிட்வீன் பி அண்ட் சி என்னவாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணோம், இப்போது டைம் 25 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ பி அண்ட் சி இப்போ அனலிஸ்க்கு நம்ம கொண்டு வரணும். எது இப்போ கன்வீனியன்ட், இப்போது பிஎன்ஏ இப்போ ரெஸ்ட்டுக்கு கொண்டு வா. அப்படின்னா என்ன அர்த்தம், பிஎன்ஏ இப்போ 0க்கு கொண்டு வா. இங்கே 0 கொண்டு என்ன பண்ணணும், இது வந்து 10 இருக்குது, +10 கொண்டு வந்து எடுத்துன்னு போய் இது 0. அப்போ என்ன வருது, இது வந்து என்ன +10 அங்கே போச்சுன்னா சி வந்து 40ல் போகுது. அப்படின்னா பி ரெஸ்ட்டில் இருக்குது, சி 40ல் அதுக்கும் போகிறது. இப்போ என்ன கேட்குறான், அட் த டைம் t = 25 இந்த கேப்பு என்னவாக இருக்கும். அட் டைம் t = 0 1200 இருக்குது, 1200 ப்ளஸ்ஸு இப்போ வந்து சி வந்து 40ல் மூவ் ஆகுது. ஃபார் ஹவு many 25 செகண்ட்ஸ் போட்டான்னா டோட்டல் 2200 வில் பி த கேப். ஓகே, புரிஞ்சது இல்லையா? ஆன்சர் 2200. சரி, தென் செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். when A overtakes C, how far from the overtaking point is B? அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் கொஸ்டினுக்கு இப்போ நம்ம அட்டாக் பண்ணுறோம். டிஃப்ரெண்ட் ஸ்டார்டிங்லேருந்து நம்ம இப்போ போட போகிறோம். இப்போ when A overtakes C அப்படின்னா ஏயும் சியும் இப்போ நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். இப்போ இதுதான் நம்மளுடைய கான்செப்ட். ஓகே, இப்போ ஏ அண்ட் சி அனலைஸ் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலாம், இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம ஏ இப்போ ரெஸ்ட்டு கொண்டு வரலாம். நான் சொன்ன மாதிரி சியும் கொண்டு வரலாம், ஏயும் கொண்டு வரலாம். ஏ கொண்டு வரது நமக்கு வந்து கன்வீனியன்ஸ் சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா லெஃப்ட் மோஸ்ட்டில் இருக்குது, அதனால் ஃபீல் பண்ணுறேன். வேறு ஒன்றும் காரணம் ஒன்றும் கிடையாது. சரி, இப்போ வந்து தேர்ஃபோர் என்ன பண்ண போகிறோம், இப்போது ஏ நம்ம ரெஸ்ட்டு கொண்டு போகிறோம். அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம், இது 50 இங்கே இருக்கிறத -50 இங்கே கொண்டு போகிறோம். அப்போ என்ன அது, அப்போ சி இங்கே 30 இப்படி இருக்கிறத -50 போட்டான்னா இந்த பக்கம் 20 வருது. ஓகேயா? இப்போ இதுதான் நமக்கு இப்போ பிக்சர். ஓகே, இப்போ சதிக்கு நீ இப்போ பிஎன்ஏ மறந்துடும், அடுத்த லெவலுக்கு போகலாம். இப்போ சதிக்கு இப்போ என்ன, இப்போது ஏ 0, சி வந்து 20 இந்த சைடு. ஓகே, அண்டு இப்போ வந்து கேப் என்ன 1800 இருக்குது. இப்போ என்ன கேட்குறாங்க, when ஏ ஓவர்டேக் சி, ஏ ஓவர்டேக் சியா சி ஓவர்டேக்ஸ் ஏவா, அதை பற்றி நமக்கு பிரச்சனை கிடையாது. ரெண்டும் வந்து ஒரே பாயிண்டில் வரும்போது தான் இந்த இது ஹேப்பனிங். ஓகே, ஏ ஓவர்டேக் ஆக்சுவலாக ஸ்பீக்கிங் நமக்கு வந்து ஃபிசிக்கலாக பார்க்க போனால் நீ இப்போ என்ன வருது, இப்போ ஒரிஜினல் பிரகாரம் 8 பார்க்கணும்னா ஏ 50ல் போகிறது, சி 30ல் போகிறது. அப்படின்னா ஏ தான் சியை ஓவர்டேக் பண்ணும். வேறு நம்ம இப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி கான்செப்ட் போகும்போது உனக்கு வந்து மாறி இருக்கும் சுச்சுவேஷன். ஏ ரெஸ்ட்டில் இருக்கா மாதிரியும் அப்புறம் சி பேக் சைடு வரா மாதிரியும் நான் உனக்கு இது வந்து ப்ராப்ளம் கன்வெர்ட் ஆகிடும். அதனால் இப்போ வந்து சியும் ஏவும் ஒரே கோஆர்டினேட்டுக்கு வரும்போது அப்படின்னா அர்த்தம், ஏ ரெஸ்ட்டில் இருக்குது, சி 20ல் இந்த மூவ் ஆகுது. அப்படின்னா 1800 மீட்டர்ஸை 20 ஸ்பீடில் எந்த டயத்தில் வந்து கவர் பண்ணும், சி 90ல் கவர் பண்ணும். தட் மீன் 90 செகண்ட்ஸ் ஆகும் எங்கே வரத்துக்கு, சி வந்து ஏ பாயிண்ட்டுக்கு வந்து சேர்கிறதுக்கு. தட் இஸ் ஓவர்டேக்கிங் டைம் = 90. என்ன கேட்குறான், when A overtakes C at the time t = 90ல் how far from the overtaking point எது, இப்போ A is at rest இருக்குல்ல, அந்த பாயிண்ட் தான் ஓவர்டேக்கிங் பாயிண்ட்டு. how far from overtaking point will be B. அப்படின்னா ஏக்கும் பிக்கும் என்ன கேப் அப்போ இருக்கும். இப்போ என்ன பண்ணுறோம், இப்போது
மறுபடியும் ஏக்கும் பிக்கும் தான் நம்ம மறுபடியும் செக் பண்ணுறதுனால என்ன பண்ணுறேன், ஏ நீ 0 வரும்போது இந்த பி நீ வந்து ரிலேட்டிவ் டு ஏ கொண்டு வா. அப்படின்னா என்ன அர்த்தம், ஏ நம்ம இப்போ வந்து -50 இப்படி கொண்டு போகிறோம். அதனால் பி -50 கொண்டு போனால் என்ன வருது, பி 60 டுவர்ட்ஸ் ஏ உனக்கு ட்ராவல் ஆகிற மாதிரி உனக்கு வருது இல்லையா. அதனால் இப்போ என்ன கொஸ்டின், இப்போது அட் த டைம் ஆஃப் t = 90 பி எங்கே இருக்கும், ஏ வந்து அதே இடம் தான் இருக்கும். பிகாஸ் we have brought it to rest. அதனால் இப்போ என்ன, இப்போ வந்து 60 × 90 போட்டால் 5400 கவர் ஆகிடும். ஏற்கனவே இப்போ என்ன, இப்போது 60 கவர் பண்ணி பேலன்ஸ் 4800 போன அப்புறம் தான் அட் த டைம் இது. அப்படின்னா என்ன இது, வாட் இஸ் த கேப் பிட்வீன் பி அண்ட் ஏ அட் த டைம் அப்படின்னா 4800. ஓகேயா, புரிஞ்சுதா? சரி, இப்போ வந்து இதே நம்ம வந்து லாங் மெத்தட்லேயும் போடலாம். லாங் மெத்தட் என்ன, ஆக்சுவலாக லாங் மெத்தட் கிடையாது, ரிலேட்டிவ் இல்லாமல் ஆப்சல்யூட் வெலாசிட்டி நமக்கு ரெண்டுத்தையும் நம்ம மூவ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு அனலைஸ் பண்ண முடியுமா அப்படின்னா முடியும், ஈஸியாக முடியும். இன்ஃபேக்ட் வந்து அதுவும் ஈஸியாக தான் முடியும். இந்த நான் இது சொன்ன மாதிரி கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி சுச்சுவேஷனில் ரிலேட்டிவ் வெலாசிட்டினால ஒன்றும் பெரிய அட்வான்டேஜ் கிடையாது. ஒன்லி அட்வான்டேஜ் நீ வந்து அட் அ டைம் ஒன்லி ஒரு பாடி தான் மூவ் ஆகிறதுனால ரிலேட்டிவ் கம்பேரிட்டிவ்லி இட் இஸ் நோ சிம்பிளர் டு விஷுவலைஸ் அண்ட் தென் சால்வ் த ப்ராப்ளம். அதுதான் தான் அது. ஓகே, சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து லாங் மெத்தட்லையும் பார்க்கலாம். அப்போ என்ன பண்ணணும், லாங் மெத்தட் நான் சொன்ன மாதிரி நம்ம என்ன பண்ணோம், எக்ஸ் கோஆர்டினேட்டோட இது ஈக்குவேஷனை எழுதிக்கணும். ஏன்னா மூணுத்துக்கும் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் விச் இருக்கு எக்ஸ் கோஆர்டினேட். ஓகே, அப்படின்னா என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு லெஃப்ட் மோஸ்ட் இருக்கிறது ஏ வந்து x = 0 பாயிண்ட் அது ஆரிஜினில் வச்சுக்கோ. அப்புறம் வந்து பிஏ வந்து x = 600 வச்சுக்கோ. அப்புறம் சிஏ x = 1800. ஏன்னா அதுதான் உன்னுடைய இனிஷியல் பொசிஷன். ஓகே, அஸ்யூம் திஸ் நோ ஆரிஜின், திஸ் நோ எக்ஸ் ஆக்சிஸ்னா இது வந்து x = 600, x = 1800. ஓகே, அது எனக்கு ஃபிக்ஸ் பண்ணாச்சு. அப்புறம் தென் ஆக்சுவல் வெலாசிட்டி வித் ரெஃபரன்ஸ் டு எர்த். ஓகே, 50 and then -10, 50 -10 + 30 அதையும் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் வித் ரெஃபரன்ஸ் டு டைம் நம்ம போட போகிறோம், டைம் வேரியபிள் போட போகிறோம். என்ன பண்ணுவோம், XA = என்ன பண்ணும் 50 × t. ஓகே, அப்புறம் XB = 600 ப்ளஸ் -10 × t. தென் சியோட இது என்ன கோஆர்டினேட் சிஸ்டம் என்ன, XC = 1800 இது இனிஷியல் கோஆர்டினேட் ப்ளஸ் 30 × டைம் t போட்டாச்சு. இப்போ நம்ம கொஸ்டின் 1 by 1 போகலாம். இப்போ when the gap between A and B is 900, gap between A and B னா XB - XA. ஓகே, தட் இஸ் a gap. அதுவும் வந்து கேப்னா மாடுலஸ் வேல்யூ எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து நமக்கு தெரியாது, அப்போ வந்து பி வந்து அட்வான்ஸ்டாக இருக்குமா ஏ அட்வான்ஸாக இருக்குமா நமக்கு தெரியாது. இப்போ நம்ம தெரிய வேண்டிய அவசியம் இல்லைதுக்காக மேத்தமேட்டிக்ஸில் நமக்கு ஈஸியான ஆன்சர் கிடச்சிட்டு போகுது. இப்போ மாடுலஸ் XB - XA, XA should be equal to 900 is the first question. அப்போ என்ன பண்ண போகிறோம், இப்போ மாடுலஸ் ஆஃப் XB முதல்ல 600 - 10t and then XA என்ன 50t. அப்படின்னா என்ன பண்ண போகிறோம், 6x this XA - XB போட்டால் 60t - 600 மாடுலஸ் வேல்யூ should be equal to 900 போட்டு சால்வ் பண்ணால் 2 வருது. அது நம்ம நெகட்டிவ் ஆன்சர் வந்து நேச்சுரலி நாட் அப்ளிகபிள். ஆனால் t = 25 நம்ம டிக் பண்ணிட்டு போவோம். அதுதான் நம்ம ஏர்லியர் ஆன்சர் ஞாபகம் இருக்கா, இது பாருங்க t = 25 தான் வந்து. அதான் இதுலேயும் வந்து இது ஒன்றும் பெரிய குழப்பம் ஒன்றும் கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சிம்பிளர். ஓகே, என்ன கேட்டால் நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் இப்போது when கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி சுச்சுவேஷன்ஸில் ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஒன்றும் பெரிய அட்வான்டேஜ்னு ஒன்றும் கிடையாது. ஓகே, அதனால் வந்து இந்த மாதிரி இது என்ன, இப்போ 2 ஈக்குவேஷன் எழுதி 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணோம் இந்த கேஸில். அந்த கேஸில் ரெஸ்ட் கொண்டு வந்தாலும் ஒரே ஈக்குவேஷனோட முடிஞ்சு போகிறது. அது ஒன்று தான் டிஃபரன்ஸு. சரி, இப்போ இங்கே வா. இப்போ திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அப்போ என்ன வருது, இப்போது தென் அட் த t = 25 வாட் இஸ் த கொஸ்டின் which was asked at that particular time when it is 900, what is the gap between B and C. அப்போ என்ன பண்ணுவோம், XB - XC டிஃபரன்ஸ் பார்க்க போகிறோம். XB - XC at time t = 25 என்ன போட போகிறோம், இந்த போட போகிறோம். XB - XC போட்டுட்டு மாடல் வேல்யூ போட்டு அந்த t = 25 உள்ள போட்டானா you get the model value 2200. Same answer as what you have got. Okay, then we go to this particular second question. When A overtakes C, அப்படின்னா என்ன பண்ண போகிறோம், XA must be equal to XC at that time. ஈக்குவேட் பண்ண XA = XC போட்டானா அப்புறம் என்ன பண்ணுற, நீ சால்வ் ஃபார் t, you get t = 90 which is not the same answer as what you have got. ఇక్కడ ఉంది t = 90 வந்தாச்சு. ஸோ t = 90 போட்டாச்சு. அப்புறம் என்ன கொஸ்டின், அட் தட் டைம் how far from the overtaking point is B and what is the gap between B and A or B and C at that time. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம், XB - XC at that time BA or BC என்ன, XB - XC or XB - XA or XB - XC ரெண்டு போட்டாலும் ஒன்று தான். at that time t = 90 போட்டானா you get this modulus value 4800. ஓகேயா, இதுதான். சரி, இப்போ நம்ம சில இது வந்து பாஸ்ட் ஆஸ்ட் கொஸ்டின் நம்ம இப்போது பார்க்கலாம். ஓகே, இந்த சுச்சுவேஷனுக்கு பெருசாக ஒன்றும் ஜாஸ்தி கொஸ்டின் கிடையாது. நீட் லெவலில் உங்களுக்கு கொஸ்டின் வந்திருக்கு முன்னாடி. ஆனால் அப்போ 2025 நீட்டை பார்த்த அப்புறம் நீட் லெவலுக்கும் JEE மெயின் லெவலுக்கும் டிஃபரன்ஸ் சொல்லிட்டு ஆக்சுவலாக இருக்குது. பிகாஸ் நீட் லெவல் 2025 வந்து ஈவன் மச் ஹையர் ஸ்டாண்டர்ட் தேன் த JEE மெயின் in terms of both the standard of difficulty level of the question
plus how many such kind of questions were there on the difficulty level, and then each question taking how much time, because a lot of time consuming question. அதனால் இப்போ சத்திக்கு நான் இப்போ வந்து நீட் லெவல் சொல்லிட்டு லோவர் லெவல் சொல்லவே மாட்டேன். நீட் லெவல் இன்ஃபேக்ட் இது ஈவன் இது அப்ரோச்சிங் அட்வான்ஸ் லெவல் தான் சொல்லுவேன். எஸ்பெஷலி வித் ரெஃபரன்ஸ் டு த டைம் அவைலபிலிட்டி ரொம்ப இதாக பண்ணிட்டாங்க. ஓகே, ஃபியூச்சரில் இப்படி தான் இருக்குமா, இவ்வளோ டஃபாக இருக்குமா சொன்னால் எனக்கு தெரியாது. எனக்கு டிபேட்டபிள் தான், பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எனிவே நான் சொன்ன மாதிரி இப்போ டிஃபிகல்ட்டி லெவல்னால் நம்ம இப்போ நீட் லெவல் கம்மியாக சொல்லி சொல்ல முடியாது இனிமே. நெக்ஸ்ட் இக்கடாரா. ஓகே, நோ இது வந்து எஸ்கலேட்டர் ப்ராப்ளம். Preeti reached the metro station and then found that the escalator was not working. அப்படின்னா என்ன அர்த்தம்? she got a walking speed. if it is still waterங்கிற மாதிரி. if the escalator is still, what is her speed? அந்த ஸ்பீடில் போனோன்னா time taking t1. that means velocity of Preeti when the escalator, with reference to escalator being at rest, is equal to s is now the total distance of the slope of sloping steps s divided by time taken போட்டாச்சு. அப்புறம் then on other days if she remains stationary on the moving escalator மட்டும் மூவ் ஆகுது அப்படின்னா என்ன, velocity of escalator, it takes time t2 கொடுத்துருக்கான். அப்படின்னா s by t2 is the velocity of escalator. இப்போ என்ன கேட்குறாங்க, இப்போ what is the time taken by her to walk up the moving escalator? நான் சொன்ன மாதிரி எஸ்கலேட்டர் மேலே நீயும் ஓடிண்டு அதே நீ வந்து எஸ்கலேட்டர் மூவ் ஆச்சுன்னா என்ன டைம் ஆகும் அப்படின்னு என்ன அர்த்தம்? what is the velocity is equal to this plus this velocity போகணும் with reference to s when velocity of Preeti with the escalator moving na, this plus this போட்டால் என்ன வருது? கேட s by போட்டோன்னா உனக்கு t1 t2 by t1 plus t2 is the answer. next question போவோம். bus is moving with a speed 10 on a straight road. scooter is wishes to overtake the bus in 100 seconds. இதில் வந்து டைம் ஓவர்டேக்கிங் டைம் கொடுத்துட்டான். the bus is at a distance of 1 kilometer from the scooter initially. with what speed should the scooter is chase? இது என்ன, இப்போ உல்டா ப்ராப்ளம். இப்போ டைம் கேட்கல, இப்போ ஸ்பீட் கேட்கணும். என்ன இப்போ பார்த்துக்கோ. இப்போ நோ புட் த பஸ் அட் ரெஸ்ட். அப்போ என்ன ஆகுது? வெலாசிட்டி ஆஃப் ஸ்கூட்டர் வித் ரெஃபரன்ஸ் டு பஸ் இது வெலாசிட்டி ஆஃப் ஸ்கூட்டர், அது நமக்கு தெரியாது, கண்டுபிடிக்கணும். மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் பஸ், அது நமக்கு 10 கொடுத்துட்டோம். இப்போ திஸ் இஸ் நோ டைம் ரிக்வயர்ட் தேர் ஃபார் இஸ் நோ த டிஸ்டன்ஸ் இஸ் கேப் பிட்வீன் தம் இஸ் நோ 1000. யூ ஷுட் நாட் கவர் பை மீன்ஸ் ஆஃப் புட்டிங் த பஸ் அட் ரெஸ்ட். நம்மளால் உனக்கு இது போட்டு ட்ராயிங் போட்டு காமிச்சா தெரியும் உனக்கு. இது வந்து ஸ்ட்ரெயிட் ரோடு, ఇక్కడ బస్సు ఉంది, ఇక్కడ స్కూటర్ ఉంది. ఇనిషియల్ పీరియడ్లో 1000 meters గ్యాప్ இருக்குது. at time t equal to 0. okay, bus is moving with 10 and the scooter moving is, we do not know what is it, but we have to find out. okay, இது vs போட்டுணும், சாரி, இது வந்து vs. okay, v scooter போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அவன் என்ன சொல்கிறான், இப்போ 100 seconds ஓவர்டேக் பண்ணணும் அப்படிங்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் என்ன பண்ண போகிறோம், இப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி எதை போட போகிறோம், இப்போ பஸ்ஸை நீ நிறுத்தி வச்சுக்கோ. பிகாஸ் யூ வாண்ட் த ஸ்கூட்டர் டு மூவ் வச்சுக்கணும். ரெண்டுமே நான் சொன்ன மாதிரி ரெண்டு எதை வேணால் நீ நிறுத்தி வைக்கலாம். பட் த மோர் கன்வீனியன்ட் நவ் இன் திஸ் கேஸஸ் பஸ்ஸை நிறுத்தி வச்சுக்கோ. 10 போடு. இது அப்போ 10 போடு. அப்படின்னா எனக்கு இது வந்து vs minus 10. இப்போ இது வந்து 0 ஆகிடுச்சு. அதனால் இப்போ என்ன ஆகுது, இப்போ ஓவர்டேக்கிங் டைம் என்ன, 1000 minus at the rate of vs minus 10. this should be equal to the time for voting. என்ன கொடுத்துருக்கு ஏற்கனவே 100 கொடுத்துருக்கு. அப்படின்னா என்ன வரும், vs is equal to 20 வரும். ஓகே, சால்வ் பண்ணால் புரிஞ்சுதா? சரி, அதுதான். இப்போ நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் பார்த்துக்கோ. ட்ரெயின் ஆஃப் 150 மீட்டர் லாங். இதுதான் வந்து ட்ரெயின். ஓகே, ட்ரெயினோட லென்த் 150 மீட்டர். இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் நார்த். இப்படி போகிறது. ஓகே, நான் அது பாரு, இதை போட்டு காமிச்சிருக்கேன். இது வந்து ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் 10 meters per second போகிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு பேரட் ஃப்ளைஸ் வித் ஸ்பீட் ஆஃப் 5 meters per second டுவர்ட்ஸ் சவுத்து. அதனால் பேரட் நான் என்ன பண்ணி இங்கே ஆரம்பிச்சிருக்கேன். இது வந்து சவுத்து. இப்போ 5 meters per second காமிச்சிருக்கேன். என்ன கேட்குறது, இப்போ வாட் இஸ் த டைம் டேக்கன் பை த பேரட் டு கிராஸ் த ட்ரெயின் அப்படின்னா, இனிஷியல் பொசிஷனை இப்போ என்ஜினுக்கு பக்கத்தில் வச்சுட்டேன். ஃபைனல் பொசிஷன் நமக்கு இப்போது கார்டுக்கு பக்கத்தில் இருக்கணும் பேரட்டு. அதுதான் நம்ம டோட்டல் டைம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போது ஆஸ் யூஷுவல் நம்ம இப்போ வந்து புட் த ட்ரெயின் டு ரெஸ்ட். அப்போ என்ன பண்ண போகிறோம், இது -10 போட போகிறோம். இதனால் இது -10 போட்டோன்னா இந்த ஸ்பீடு 15 ஆயிடுது உனக்கு. ஓகே, 15. அதனால் இப்போ என்ன ஆகுது, இப்போது ட்ரெயின் இப்போ ரெஸ்ட்டில் இருந்துட்டு ட்ரெயினோட லென்த் 150 15 ஸ்பீடில் கிராஸ் பண்ணால் என்ன டைம் ஆகும், 150 by 15 கூட 10 seconds முடிஞ்சு போச்சு. ஓகேயா, சிம்பிள், ரைட். இதுதான் பாஸ்ட் ஆஸ் கொஸ்டின். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது, ஒன்றும் கவலைப்படுறது ஒன்றும் இல்லை. பட் ஆனால் ஃப்யூச்சரில் வந்து டஃப்பாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி ஒன்று சுச்சுவேஷனே ரொம்ப சிம்பிள் தான். இது போக போக நீ வந்து 2 dimensional இதில் வந்து பிளேன் மோஷன் 2D மோஷன் வெலாசிட்டிலாம் இன்னும் கொஞ்சம் டஃப்பாக லெவலாக இருக்க சான்ஸ் இருக்குது. அதை நம்ம போக நம்ம இப்போ கற்றுப்போம். ஓகேயா, தேங்க்யூ.